வணக்கம். இப்ப நம்ம கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துக்கு வந்துடுவோம். இந்த பிரகதீஸ்வரர் கோயிலின் வரலாற்றை பற்றி இப்ப நம்ம பேச போறோம். இந்த ஊர் இந்த ஊரின் பழமையான பேரு திருமுதுகுன்றம். இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் இந்த பூமியில், அதாவது உலக உயிர்கள் படைப்பதற்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து நீரும் சதயமாக வெளியே கிளப்பி வந்ததாம். அப்ப பிரம்மா பயந்து போய் அந்த தண்ணியும் செதையும் ரெண்டு கையில ஒப்பா பிடிச்சதும் அது ஒரு லிங்கமா மாறியதாம், அதாவது மலையா மாறியதாம். விருதம் என்றால் பழமையான, அசலம் என்றால் மலை, பழமையான மலை. அதனால இந்த பழமையான மலையில் குடிகொண்டதால் இவரை பழமலைநாதர்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னர்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மன்னரிடம் பாடி பரிசில் பெற்று செல்லும் போது இடையில் இந்த பிரகதீஸ்வரர் சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்தாட்கொண்டார். இதுக்கு இந்தாண்ட போவாத அந்தாண்ட கொள்ளையர்கள் இருக்கிறாங்க, அதனால இந்த மணிமுத்தாறில் போட்டு விட்டு நீ போய் திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னதுமே இந்த மணிமுத்தாறுல அந்த 2000 பொற்காசையும் போட்டுட்டு திருவாரூர் குளத்துல போய் எடுத்ததா சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம ஏடிஎம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அது பயன்பாட்டில் இருக்குது. முதல் ஏடிஎம்ல காசு எடுத்தவங்க பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அதே போல இந்த கோயிலை மீண்டும் திருப்பணி செய்தார். சித்து முனிவர் என்பவர் இந்த கோயிலை மீண்டும் நிர்மாணம் செய்தார். அப்ப இந்த கோயிலை திருப்பணி செய்யும் போது அவர்கிட்ட, அதாவது வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லையா. அப்படி காசு இல்லாததை பார்த்து இந்த கோயிலின் ஸ்தல விருட்சமான வன்னி மரத்து இலைகளை பறித்து ஒவ்வொரு கூலி, அதாவது வேலைக்கு தகுந்த மாதிரி இலைகளை பிரித்து கொடுத்தார். அந்த இலையை எடுத்து போய் வச்சிருந்ததும் நைட்ல அந்த இலைகள் எல்லாம் பொற்காசுகளாக மாறியது என்று சொல்கிறார்கள். அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன செய்திகள் தான் இவை உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதாவது எதையுமே ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. நாங்க நம்பிக்கையோடு வரோம், நம்பிக்கையோடு கும்பிட்றோம், நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நடக்கிறதாங்க நடக்குது. 1000 இருக்கலாம், மெய்மை 1000 இருக்கலாம். நம்ம பொய்மையும் மெய்மையும் கலந்துதான் வாழறோம். நம்ம சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம். நன்றி.